Dear students, good evening. Today we discussed about already we have to see purchase consideration first problem, illustration problem நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து illustration problem செகண்ட் பார்க்குறோம். அதாவது அமால்கமேஷனில் செகண்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்து சம்ம பார்த்துப்போம். Following is the balance sheet of Sami Limited as on 31/3/2004. இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அசட்ஸ் லைபிலிட்டிஸில் சில சம்மரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஷேர் கேபிட்டல் 8% ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் 3,75,000 கொடுத்துருக்காங்க. ஆஃப் ருபீஸ் 100 each. அதாவது அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,75,000 வந்து 100 டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3,750 ஷேர்ஸ் வந்து ஷேர் கேபிட்டலில் இருக்கிறது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 10 each 7,50,000 இருக்குது. 10 each டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 7,50,000 ஷேர்ஸ் இருக்குது. 7,75,000 ஷேர்ஸ் இன்ட்டு 10. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் பார்த்திங்கன்னா 4,50,000 இருக்குது. 7% டிபெஞ்சர் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3,50,000 இருக்குது. கரண்ட் லைபிலிட்டி 2,50,000 இருக்குது. ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 16,25,000 இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 lakh இருக்குது. அசட்ஸ் வந்து 2,50,000. அதாவது அசட் சைடு வந்து கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 21,75,000 இருக்குது. லைபிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 21,75,000. போத் சைடு வந்து 21,75,000 இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட், அதாவது ஓல்டு கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட். இதை வந்து இதுதான் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒரு கம்பெனியோட ஸ்டேட்டஸ் இவ்வளோதான் இருக்குது. இதை வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா புதுசாக ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறான். அவன் யாருக்கு கேட்டிங்கன்னா ரோமிக் லிமிடெட் பர்ச்சேஸ் பண்ணுறான். இவன் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் கம்பெனி, அதாவது நியூ கம்பெனி. இவன் வந்து ஓல்டு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறான். சரிங்களா? அப்போ அவன் என்ன எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சாமி லிமிட்டடை ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது 2 கண்டிஷன் எடுத்துக்கிறான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெட் அசட் மெத்தட்லேயும் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெட் பேமெண்ட் மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன நெட் அசட் மெத்தடில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால்குலேட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் அசட் மெத்தட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது பின்னாடி வர ஃபாலோயிங்கில் இது அந்த கண்டிஷன்ஸில் நான் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். Romi Limited agreed to discharge 7% debentures at a premium of 10% by issuing 9% debentures of Romi Limited. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ரோமி லிமிடெட் வந்து எடுத்துக்கிறான் டிபெஞ்சர்ஸ், அதாவது 7% இருக்கிறத 10% ப்ரீமியம் கொடுத்து 9% கன்வெர்ட் பண்ணி 2% கூட வந்து வட்டி கொடுக்குறான். ஏன்னா டிபெஞ்சருக்கு நம்ம வட்டி கொடுப்போமா, 2% எக்ஸ்ட்ரா வட்டி கொடுத்து, அதாவது 7% இருக்கிறத 9% அப்ரிசியேஷன் எடுத்திருக்கான். அதாவது ப்ரீமியத்தில் 10% எடுத்திருக்காப்புல. அதாவது 3,50,000 ஒரு 10% சேர்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ வருது 35,000. அதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3,85,000 எடுத்துக்கிறாப்புல. சரிங்களா? யார் எடுத்துக்கிறா? ரோமி லிமிடெட் எடுத்துக்கிறாப்புல. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் டு பி வேல்யூட் அட் ₹10% above the book value. அதாவது ஃபிக்ஸட் அசட் எவ்வளோ இருக்குது? 16,25,000 இருக்குது. அதை 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1,65,000. சரிங்களா? இப்போ அதோட வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணி எடுத்துக்கிறாங்க 10%. அந்த 1,65,000 16,25,000 ஆட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட் பார், அதாவது 3 லட்சம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த 3 லட்சம் அப்படியே எடுத்துக்கிறாங்க. இதை பார்னா சேம் வேல்யூ, ஈக்குவல் வேல்யூ. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் அட் 10% டிஸ்கவுண்ட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் அட் புக் வேல்யூ. அதாவது கரண்ட் அசட்டை வந்து என்ன பண்ணிங்கன்னா 10% கம்மியில் எடுத்துக்காங்க. அப்போ 2,50,000 10% எவ்வளவு? 25,000. அப்போ அதை கம்மி பண்ணிங்கன்னா 2,25,000 கரண்ட் அசட் எடுத்துக்கிறாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸை பார்த்திங்கன்னா அப்படியே புக் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. 2,50,000 அப்படியே எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா நெட் அசட் மெத்தடுக்கான ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெட் பேமெண்ட்டில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்ளத்துக்கு கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் த நெட் பேமெண்ட் மெத்தட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது அசட் மெத்தட்லேயும் பேமெண்ட் மெத்தட்லேயும் என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசட் மெத்தட் அப்படின்னாக்கா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வேல்யூ பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெட் பேமெண்ட் மெத்தட்னா ஷேர்ஸை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை மட்டும் வேல்யூ பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமி லிமிடெட் அக்ரி டு டிஸ்சார்ஜ் த 7% டிபென்ச்சர்ஸ் அட் எ ப்ரீமியம் ஆஃப் 10% பை இஷ்யூயிங் 9% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ரோமி லிமிடெட். அதே சேம் கண்டிஷன் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் அதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அதே தான் டிபென்ச்சருக்கு எகெயின்ஸ்ட் சேம் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் அட் எ ப்ரீமியம் ஆஃப் 10% பை இஷ்யூயிங் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச் இன் ரோமி லிமிடெட். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து கொடுக்கறதுக்கு அதை வந்து 10% வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார் எவ்ரி 2 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் சாமி லிமிடெட் 3 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் இன் ரோமி லிமிடெட். அதாவது 2 ஈக்விட்டி ஷேருக்கு 3 ஈக்விட்டி ஷேராக கன்சிடர், அதாவது 3இல் 1 பங்கு, 2இல் 1 பங்கு ஷேரை 3இல் 1 பங்காக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? யார் எடுத்துக்கிறாங்க? ரோமி வில் பி இஷ்யூட் இன் அடிஷன் டு த கேஷ் பேமெண்ட் ஆஃப் ₹3 per ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் சாமி லிமிடெட். சரிங்களா? இதான் கண்டிஷன்ஸு. இப்போ இதுக்காக நம்ம ஒர்க்கிங்ஸாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபஸ்ட்டு அசட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். நெட் அசட் மெத்தடில் எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெட் அசட் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? அசட்ஸ் எடுத்துக்கோம். அசட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 10% அப்ரிசியேஷன். அப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 16,25,000 இருக்குது. இப்போ 10% இதில் கண்டுபிடிச்சினா எவ்வளோ வருது? 1,62,500. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 17,87,500. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அட் பார்னு சொல்லிட்டோம். அதே சேம் மாதிரியும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட். கரண்ட் அசட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து டிப்ரிஷியேட் வேல்யூவில் எடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2,50,000 10% பார்த்தீங்கன்னா 25,000. அப்போ 2,50,000 25,000 போயிடுச்சு அப்படின்னாக்கா 2,25,000. அப்போ டோட்டலாக அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா 23,12,500 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதான் வந்து டோட்டல் அசட். அதாவது டோட்டல் அசட்டில் லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணது போக நெட்டாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அசட் டோட்டலாக அந்த சாமி கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 23,12,500 இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் என்னவா பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 5% டிபென்ச்சர்ஸ் வந்து 10% வந்து ப்ரீமியத்தில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3,50,000 அதே சொன்னோன்னா 35,000 ஆட் பண்ணிங்கன்னா 3,85,000. இதில் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 2,50,000. அதையும் ரெடியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6,35,000. சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லைபிலிட்டி சைடு வந்து டிஃப்ரென்ஸ் இது ஃபுல்லாக அசட் சைடில் வந்து 23,12,500 இருக்குது. லைபிலிட்டி சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு வேல்யூ எடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபென்ச்சர் வேல்யூ வந்து சாமி அவனோட ஓன் ரிஸ்கில் தான் கொடுக்கணுமே தவிர ரோமியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ வந்து எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 6,35,000 போயிடுச்சு. டோட்டல் அசட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிமைனிங் வந்து பர்ச்சேஸ் கன்செஷன் எவ்வளோ இருக்குது? நெட் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 16,77,500 அதாவது 16,77,500 மட்டும் யார் பே பண்ணால் போகிறோம் அப்படின்னாக்கா ரோமி லிமிடெட் சாமி லிமிடெடுக்கு பே பண்ணால் போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 7% வந்து அதாவது கீழே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா though purchasing company has agreed to discharge the 7% debentures in selling company, they are reduced from the total asset so that purchase consideration sold the amount payable to the shareholders only. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அமௌண்ட்டை குறைச்சி காமிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதனால் அதை நம்ம கணக்குக்கு எடுத்துக்கணும், இல்லைனா டிபென்ச்சர்ஸை எடுத்துக்கூடாது. கணக்கில் அவன் வந்து அதை குறைச்சி காமிச்சிருக்கோங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கறதுனால அதை நம்ம காமிக்க போகிறோம், இல்லைனா அதை நம்ம கணக்கில் காமிக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிடணும் டிபென்ச்சர்ஸை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெட் பேமெண்ட் மெத்தட் வரும். நெட் பேமெண்ட் மெத்தடில் நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் வந்து 3 காலமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதாவது கேஷாக கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு காலம், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இதுதான் இதில் நம்ம மெயினாக எடுத்துப்போம். டிபென்ச்சர்ஸை இதில் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஓனர்ஸ் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டர்ஸும் தான். சரிங்களா? ஷேர்ஸாக கொடுக்கலாம், கேஷாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் 3 தான் நம்ம வந்து நெட் பேமெண்ட் மெத்தடில் எடுத்துப்போம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 காலமாக பிரிச்சுக்கிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா 4 காலம், பர்டிகுலர்ஸ் காலம் 1, கேஷ் காலம் 1, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேசிங் கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோங்கிறத பார்த்து போகிறோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோங்கிறத போட போகிறோம், டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறத அக்குமுலேட் பண்ணி போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 10% ஷேர்ஸ் இன் பர்ச்சேசிங் கம்பெனி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிக விலை கொடுத்து எடுத்திருக்கோம், அதாவது ப்ரீமியத்தில் எடுத்திருக்கான். 3,75,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து எவ்வளோ ஒரு ₹100 வேல்யூ உள்ளதை ₹110 எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் பண்ண போக முடியாது. அதாவது காஸ்ட் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு 100 எவ்வளோங்கிறத நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 3,75,000 × 110
டிவைட் பை 100. அதாவது 10 ரூபா காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோனா 110 டிவைட் பை ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 4,12,500, அதாவது 4,12,500 வருது. இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு அவன் அதிகமாக கொடுக்குறான். ஆக்சுவலாக அதோட காஸ்ட் 3,75,000 தான், 3,75,000 தான். அவன் அதிக வேல்யூ, அதாவது ஒரு 10% அதிகம் கொடுத்து 4,12,500 ரூபாய்க்கு அதை எடுத்துக்கிறாப்புல. அப்போ அதை டோட்டலாக எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வரும். ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் இன் பர்ச்சேசிங் கம்பெனி. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி நான் போட்டால் அதில் 7,50,000 இருக்குது. அதை நம்ம வந்து 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 75,000 ஷேர்ஸ்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ 75,000 ஷேர்ஸை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? மொத்தம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வந்துட்டு இருக்குது? 75,000 இருக்குது. அதை வந்து எப்படி அவன் எடுத்துக்கிறான்னா 2 ஷேராக 3 ஷேராக எடுத்துக்கலாம். அதாவது 2/3 பங்கு. அப்போ அதை எப்படி ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுறது? 3 டிவைட் பை 2 இன்ட்டு 10. சிம்பிளாக தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 11 லட்சத்தி, ஆக்சுவலாக அது 7.5 லட்சம் தான் இருக்குது. ஆக்சுவலாக 7.5 லட்சம் தான், 7,50,000 தான் இருக்குது. அதோட வேல்யூ நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்னா 11,25,000 கொடுக்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷாக எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு ஷேருக்கு 3 ரூபா வீதம், 3 rupees, அதாவது 75,000 ஷேர்ஸுக்கு கொடுக்குறோம். இன்ட்டு போட்டிங்க மல்டிபிள் பண்ணிங்கன்னாக்கா கேஷாக 2,25,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக 4,12,500, ஈக்விட்டி ஷேராக வந்து 11,25,000 இருக்குது. டோட்டலாக 17,62,500 நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட நமக்கு செகண்ட் சம் ஓவர். இதே மாதிரி தான் உங்களுக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னாக்கா யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அதாவது ரீவேல்யூஷன் ரிசர்வ் 100 இருக்குது, இல்லை 80, அதாவது 1 lakh, 10 lakh, அதில் 80 lakh. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் 200 இருக்குது, இல்லை 150, அதாவது லேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 80/60. செக்யூர்ட் லோன் வந்து பார்த்திங்கன்னா 12% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ₹100 each. ஆல்ஃபாவில் 96 இருக்குது, இல்லை 80 இருக்குது. நெக்ஸ்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 204 இருக்குது, இல்லை 95 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசட் சைட் வரும். அதாவது இந்த கண்டென்ட்ஸ்லாம் எதில் இருக்குது அப்படின்னா லைபிலிட்டி சைட் இருக்குது. போத் கம்பெனிஸ்க்கு லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசட்ஸ் போகிறோம். அதில் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அண்டு பீட்டா. அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து 1,200, அதில் ஒரு 1,000 இருக்குது ஆல்ஃபா அண்ட் பீட்டாவில். கரண்ட் அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அந்த டைட்டில் இருக்குது. அதாவது டைட்டில் வந்து கரண்ட் அசட்டு, அந்த ஹெட்டில் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 80, 565. ஆல் ஓவர் த டோட்டல் ஆல்ஃபா கம்பெனிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிராண்ட் டோட்டல் 2,080யும், பீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 1,565 கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு நிறைய ஜீரோ இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்ட்லி இன் லேக்ஸில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அப்போ தான் நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு சிம்பிளிஃபையாக இருக்கணும். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 12% debentures of Alpha Limited and Beta Limited are discharged by Gamma Limited by issuing adequate number of 16% debentures of ₹100 each to ensure that they continue to receive the same amount of interest. அதாவது 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏற்றி அவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 12% வந்து 16% யாருக்கே கொடுத்துருக்காங்கன்னா காமா லிமிட்டட்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே சேம் பேர் வேல்யூவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா லிமிடெட் அண்ட் பீட்டா லிமிடெட் ஹாவ் received same number of 15% in preference shares of ₹100 each of Gamma Limited. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா லிமிடெட் இருக்கிறது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா லிமிடெட் இருக்கிறது அப்படியே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் நோ எனி சேஞ்ச். சரிங்களா? நெக்ஸ்ட்டு Gamma Limited has issued 1.5 equity shares for each equity shares of Alpha Limited and 1 equity shares for each equity shares of Beta Limited. என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமா லிமிடெட் 1.5 ஷேராக எடுத்துக்காங்க, 1.5 பங்காக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் ஆல்ஃபாவில் ஒரு ஷேருக்கு இது வந்து 1.5 ஷேராக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? The face value of shares issued by the Gamma Limited is ₹100 each.
அதோட இஷ்யூ ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இஷ்யூ ப்ரைஸ் தான் நம்ம டேக் எடுத்துக்கணும், ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கூடாது. சரிங்களா? கால்குலேஷன்ஸ்க்கு இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா ருபீஸ் 100 ஈச் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் Gamma Limited on 1st April 2000 after amalgamation having carried out using the pooling of interest method. Pooling of interest மெத்தட்ங்கிறது நத்திங் பட் த இன்ட்ரெஸ்ட் டிபென்ச்சர்ஸ் கொடுக்குறோம்ல 12%லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி 16%, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எதுவும் பெருசாக இம்பார்ட்டன்ட் இது கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்த இதில் தான் நமக்கு இதில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து 3-4 ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் நம்ம தான் ஆன்சர் போடணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போட போகிறோம், இன் லேக்ஸில் போட போகிறோம், ஆல்ஃபா பீட்டா அதோட டோட்டல். சரிங்களா? என்ன ப்ரப்போர்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, அதாவது ஒரு ஷேருக்கு 1.5 ஷேர் ஆல்ஃபா, அதேமாதிரி பீட்டாக்கும் அப்படியே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபாவோட ஆல்ஃபாவும் பீட்டாக்குள்ளது பீட்டாவும் டோட்டல் போட போகிறோம். சரிங்களா? சேர்த்து போடுறது தப்பு இல்லை, இது நம்ம தனித்தனியாக கம்பேர் வரணும் கிடையாது. ஆல்ஃபாவுக்கு என்ன போகிறோம், ஒரு ஷேருக்கு 1.5 எவ்வளோ வருது, 1.5. நெக்ஸ்ட்டு பீட்டாவுக்கு ஒரு ஷேருக்கு எடுத்திருக்கோம், 800 × 1 800 டோட்டலாக அவ்வளோனா, அதாவது அதில் 1.5 பங்கு, இதில் ஒரு பங்கு எடுத்திருக்காப்புல. சரிங்களா? அப்போ 1500 800 ஆட் பண்ணிங்கன்னா 2300 ஷேர்ஸ் தான் எடுத்திருக்காப்புல. சரிங்களா? இதில் 1000 ஷேர்ஸ் தான் இருக்குது, அது 1500, இதை அப்படியே சேம் வேல்யூ எடுத்திருக்காப்புல. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதே சேம் வேல்யூ 400 300 என்ன அதில் இருக்கோ சம்மில் அதே தான், அதாவது 400 300 அப்படியே எடுத்திருக்கோம். இதை மட்டும் நம்ம பிரிச்சுருக்கோம். இதோட கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Gamma Limited வந்து 1.5 ஷேர் வந்து ஈக்விட்டி ஷேருக்கும் ஆல்ஃபா அதை வந்து 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் நம்ம அதில் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதே சேம் வேல்யூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 400 300 இருக்குது, அது அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதோட டோட்டல் பார்த்திங்கன்னா 700 இருக்குது. டோட்டலாக ஆல்ரெடி 2300 இருக்குது. இப்போ ஒரு ப்ளஸ் 700 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா டோட்டலாக 3000 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது ரெண்டுத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷனு ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து டோட்டலு அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது இதோட ஆக்சுவல் வேல்யூவில் 100 ஷேர் ப்ளஸ் 400 1000 ஷேர்ஸு ப்ளஸ் 400 ஆக்சுவலாக 1000 ப்ளஸ் 400 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆக்சுவல் ஷேர்ஸ் 1400. இது அதே சேம் வேல்யூ தான் எடுத்திருக்கோம். இது மட்டும் தான் அப்ரிஷியேட் வேல்யூ எடுத்திருக்கோம், இதெல்லாம் அதே சேம் வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ 800 + 300 1200 1400. ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக அப்ரிஷியேஷன் வேல்யூ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ 3000 ஷேருக்கு எடுத்திருக்கோம். ஆக்சுவல் ஷேர் வந்து 2500 தான். அப்போ இதோட நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸஸாக கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 500. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா நமக்கு அதிகமாக ஒரு 500 ஷேர்ஸ்க்கான வேல்யூ கிடச்சிருக்கு, அதாவது ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டிபென்ச்சரோட கால்குலேஷன்ஸ் எடுத்துருக்கோம். டிபென்ச்சரோட கால்குலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட வேல்யூ 96, இதோட வேல்யூ 80. சரிங்களா? ஆல்ஃபாவில் 96ம் இதில் வந்து 80யும் இருக்குது. இதில் நம்ம பார்த்து தான், அதாவது டிபென்ச்சர் வந்து இதில் 96 இதில் 80. சரிங்களா? இதே தான் இதில் எடுத்திருக்கோம், 96 80. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 12% 16% இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 12/16, அதாவது அதில் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் போகிறப்ப அப்படியே நம்ம எது அதிக வேல்யூ அதை மேலே போட்டு கீழே டிவைட் பண்ணுவோம் சார், நான் ஃபேஸ் வேல்யூ. இதில் வந்து எது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற லைபிலிட்டிங்கிறனால நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுனால, அதனால் 96 12/16 போட்டிங்க அப்படின்னாக்கா 72 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வருது நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 12/16 போட்டிங்கன்னா 60 ஷேர்ஸ் வருது. இதோட டோட்டல் வந்து 72 + 60 ஆட் பண்ணிங்கன்னா 132 வரும். ஆக்சுவல் வேல்யூ இல்லைன்னா 96 + 80 176. இப்போ இதில் மைனஸில் நமக்கு போகுது, லாஸில் போகுது. ஏதோ 44 ஷேர் வந்து நமக்கு லாஸில் போகுது. அப்போ டோட்டலாக நமக்கு பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்கும், எதுக்கு எக்ஸஸாக 500 ஷேர் நமக்கு எக்ஸஸாக கிடைக்கிது. அதில் லாஸ் எவ்வளோ இருக்குது, 44 ஷேர் இருக்குது. ஆக்சுவலாக நெட்டாக நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 456 நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸு 3. அதில் வந்து ரிசர்வ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா
பீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்எல்லும் ஜென்ரல் ரிசர்வ் எல்லாமே வந்து இதில் வரும் அப்படின்னாக்கா ரிசர்வ்ஸில் தான் வரும். இதில் வந்து ஒரு 200 150 இருக்குது, இதில் ஒரு 80 60 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா டோட்டலாக ஜென்ரல் ரிசர்வில் ஒரு 350யும் இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 140 இருக்குது. நெக்ஸ்ட்டு 350 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த லாஸை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ இருக்குது நமக்கு 140ல் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போடுவோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இப்போ அப்ரிஷியேட்டட் வேல்யூ 2300 அந்த ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டுக்கோம், அதை எடுத்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட டோட்டல் எடுத்து போட்டுக்கிறோம் 700. டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 3000 ஷேர்ஸ் வருது. அது எல்லாமே நியூ வேல்யூ, ஓல்டு வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 800 இருக்குது, ப்ளஸ் வந்து 80 180. அதுமாரி ஒர்க்கிங் நோட்ஸ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் வேல்யூ வந்து நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது டோட்டலாக நமக்கு வந்து 350 + 140 எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 490. நம்ம 490 நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இதோட கண்டினியூட்டி தான் இது. அதாவது இதில் 350 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே 350 வந்து அப்படியே சேம் வேல்யூ, அதனால் அப்படியே வந்து என்ன பண்ணிட்டோம்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 140க்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்னாக்கா 106 தான். அதில் வந்து ரிமைனிங் பேலன்ஸ் ஷீட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னாக்கா 34 வந்து கிடைக்குது. ரிசர்வில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போக, அதாவது 456 டோட்டலாக. அதில் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது 350 + 106 எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 5 சுற்றம் இருக்குது. அதில் 456 வச்சுன்னா 34 நமக்கு எக்ஸஸ் இருக்குது. அந்த இதை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அக்கௌண்டிங் நோட்ஸ் போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இஷ்யூட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது புதுசாக கண்டுபிடிச்சி 2300. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நியூ வேல்யூ 700, டோட்டலாக 3000 இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 180 இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 34. டோட்டலாக ரிசர்வ் மட்டும் எவ்வளோ நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா 214. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் பாரிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்சு. அதாவது ஒர்க்கிங் நோட்ஸு செகண்டோட வேல்யூ, செகண்டோட ஒர்க்கிங் நோட்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா 132. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டேஞ்சிபிள் அசட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2200. அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டாவில் உள்ள அந்த டோட்டல் வேல்யூனா அசட் வேல்யூ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1200 + 1000 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2200 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸ் தான் நம்ம அதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஷேர் கேபிட்டல் வந்து 1 எவ்வளோ இருக்குன்னா அதோட டோட்டல் எடுத்து போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இதோட டோட்டல் எடுத்து போட போகிறோம். சாலரி நம்ம போட்டுக்கணும். ஆஃப் லெசன்ஸ் நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கேபிட்டல்ஸ் அதோட டோட்டல் எடுத்து போட போகிறோம். லாங் டேர்ம் பாரிங்ஸோட டோட்டல். நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ரெண்டுத்தையும் ஆல்ஃபா பீட்டாவில் இருக்க பேலன்ஸ் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3645 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் கரண்ட் அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சிபிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது ஆல்ரெடி 2200 இருக்குது. கரண்ட் அசட் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறீங்க. 1465 இருக்குது. 1445 டோட்டலாக 3645 இருக்குது. இது நம்ம பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணிடுறோம். சரிங்களா? இதோட நமக்கு இந்த ப்ராப்ளம் இதோட கண்டினியூட்டி தான் இது. அதாவது இதில் 350 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே 350 வந்து அப்படியே சேம் வேல்யூ, அதனால் அப்படியே வந்து என்ன பண்ணிட்டோம்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 140க்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்னாக்கா 106 தான். அதில் வந்து ரிமைனிங் பேலன்ஸ் ஷீட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னாக்கா 34 வந்து கிடைக்குது. ரிசர்வில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போக, அதாவது 456 டோட்டலாக. அதில் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது 350 + 106 எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 5 சுற்றம் இருக்குது. அதில் 456 வச்சுன்னா 34 நமக்கு எக்ஸஸ் இருக்குது. அந்த இதை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அக்கௌண்டிங் நோட்ஸ் போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இஷ்யூட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது புதுசாக கண்டுபிடிச்சி 2300. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நியூ வேல்யூ 700, டோட்டலாக 3000 இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 180 இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 34. டோட்டலாக ரிசர்வ் மட்டும் எவ்வளோ நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா 214. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் பாரிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்சு. அதாவது ஒர்க்கிங் நோட்ஸு செகண்டோட வேல்யூ, செகண்டோட ஒர்க்கிங் நோட்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா 132. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு டேஞ்சிபிள் அசட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2200. அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டாவில் உள்ள அந்த டோட்டல் வேல்யூனா அசட் வேல்யூ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 1200 ப்ளஸ் 1000 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2200 இருக்குது. நெக்ஸ்ட்